இந்த வீடியோவில் கொடுக்கப்படும் அனைத்து தகவல்களும் பொழுதுபோக்கிற்கு மட்டுமே. இந்த கணிப்புகள் அனைத்தும் கேரள மாநிலத்திற்கு மட்டுமே பொருந்தும். இதில் பெட்டிங் சூதாட்டம் எதுவும் இல்லை. இந்த விளையாட்டில் பணம் இழக்கும் அபாயம் உள்ளதால் கவனமாக இருக்கவும். இந்த சேனல் சட்டவிரோத நடவடிக்கைகளுக்கு எந்த ஒரு நபரையும் தள்ளவில்லை. மேலும் நீங்கள் பணம் இழக்கும் பட்சத்தில் இந்த சேனல் பொறுப்பாகாது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் அன்பான இரவு வணக்கம். இன்றைக்கி கொஞ்சம் வீடியோ போட்டு கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு நண்பர்களே, கோச்சுக்காதீங்க. 18ஆம் தேதி 1வது மாதம் 2025 சனிக்கிழமை காருண்யா 689 இன்றைக்கி நம்மளுக்கு வந்த ரிசல்ட் என்ன அப்படின்றது பார்த்தோம்னா, நம்மளுக்கு வந்து என்ன கொண்டு வந்துடுறோன்னா 44/74. அதுக்கு முன்னாடி 35/70 அப்படிங்கிறதுக்கு 3க்கு 4, 5க்கு 4, 7க்கு 7, 0க்கு 4. இன்றைக்கி யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு கொண்டு வந்து வச்சிட்டான். அந்த அளவுக்கு இன்றைக்கி வந்து ரொம்ப நம்மளை வந்து ரொம்ப சோதனையில் ஆழ்த்திட்டான்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா எல்லாத்துலேயுமே என்ன பண்ணிட்டான்னா, டி போர்டில் பார்த்திங்கன்னா 3+1 ப்ளஸ்ஸு, டி போர்டில் ப்ளஸ்ஸு எப்படி வச்சுருக்காங்கிறத சொல்லிடுறேன். வெற்றி தோல்வி அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்கான் அப்படிங்கிறத நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணேன். டி போர்டில் பார்த்திங்கன்னா ப்ளஸ்ஸு, ஏ போர்டில் பார்த்திங்கன்னா மைனஸு, பி போர்டில் பார்த்திங்கன்னா அதே நம்பரு, சேம் நம்பரு, சி போர்டில் மட்டும் பவர். இப்படி தான் பேட்டர்ன் வச்சுருக்கான். நம்ம எப்போவுமே எப்படி இவன் கொண்டு வந்திருக்கான் அப்படிங்கிறத பார்க்கணும். ஏன்னா இன்றைக்கி வரும் வெற்றி, நேற்று நம்ம கொடுத்துருந்தோம். நேற்று நம்ம வந்து 770ன்னு கொடுத்துருந்தோம். 570 பிசியில் டேரெக்டாக பாஸ் ஆனிச்சு. இன்றைக்கி 44/74. ஆனால் நான் கொடுத்தது 2070. அதாவது நான் வந்து 2107 அப்படி சொல்லிட்டு கொடுத்துருக்கேன். அப்படிங்கும்போது இவன் இன்றைக்கி என்ன பண்ணிட்டான்னா, எல்லாத்தையுமே கூட்டல் கழித்தலாகவே வச்சு முடிச்சிட்டான். அதாவது அதை சொல்லப்போனால் ஏ போர்டில் ப்ளஸ் பண்ணி டி போர்டில் ப்ளஸ் பண்ணிட்டான். கூட்டலாக பண்ண 3+1 4 வச்சுட்டான். ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் அது வந்து ஒரு நம்பர் மைனஸ், ஒரு நம்பர் இறக்கி வச்சுருக்கான். பி போர்டை பொறுத்த வரைக்கும் அதே நம்பர் வச்சுட்டான். சி போர்டில் பவர் வச்சுட்டான். அப்படிங்கிற மாதிரி இருக்குது. சரி, ஒரு நாள் ஒரு சில நாள் மிஷின் நம்பர் திரும்ப நான் சொல்கிற மாதிரி தான். ஒரு சில நாள் மிஷின் நம்பர் வருது, ஒரு சில நாள் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து டைரெக்டாக அந்த ரிசல்ட் வந்து கூட்டல் கழித்தலில் வருது. இவன் எப்படி பண்ண போகிறான், எப்படி வைக்க போகிறான்றது கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்குது. சரி நண்பர்களே, இப்போ கடைசியாக 787 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் நம்ம அக்ஷயாவில் ஒரு சூப்பரான வின்னிங் கொடுத்துருந்தோம். நான் அதை உங்களுக்கு ஞாபகப்படுத்தணும்னு சொல்லிட்டு சொல்கிறேன். நாளைக்கு யார் ஆட்டத்தில் ஆட போகிறா அப்படிங்கிறத பார்த்தா நம்மளுக்கு வந்து நம்ம மாப்பிள்ளை வந்து அக்ஷயா தான் வரப்போகிறாப்புல. சரி, 19ஆம் தேதி 1வது மாதம் 2025 ஞாயிற்றுக்கிழமை அக்ஷயா 805 கட் நம்பர் வந்து 805. இதுக்குரிய கணிப்பு தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? இதுக்கு முன்னாடி வந்த ரிசல்ட் என்ன அப்படின்றத பார்த்தா நம்மளுக்கு வந்து இதுக்கு முன்னாடி இருந்ததில் இந்த இடத்துல நம்மளுக்கு கார்னியாவில் என்ன பண்ணிட்டான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல நான் சொல்லிடுறேன். சாரி, கடைசியாக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அடித்த கணக்கு வந்து எங்கன்னா நம்மளுக்கு 5793 கார்னியா ரிசல்ட் கடைசியாக அடித்தது. 793க்கு என்ன பண்ணிட்டான்னா 793க்கு 639ன்னு வச்சுட்டான். அப்படின்னா நம்மளுக்கு ரிசல்ட் இன்றைக்கி என்னமோ 474. அப்படின்னா நம்மளுக்கு என்ன பண்ண போகிறான் அப்படின்னு பார்த்தா அதே கூட்டல் கழுத்தில் தான் வரும்னு நான் நினைக்கிறேன். ஆனால் அது எந்த அளவுக்கு வந்து செட் ஆகும்னு தெரியல. கடைசி அடித்த ரிசல்ட்டை பார்த்தீங்கன்னா 7க்கு 6 அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டான். இங்கே மைனஸில் வச்சதுனால ஒரு வேளை 4க்கு 5 வைப்பானோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு தோணுது. இதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இன்னொரு கணக்கு என்ன மாதிரி வருது அப்படின்னு பார்த்தா நம்மளுக்கு வந்து இன்னொரு கணக்கில் வந்து 9க்கு 3 அப்படி சொல்லிட்டு அதாவது பி போர்டில் வந்து 9க்கு 3 பவரில் கொண்டு வந்துட்டான்.
9க்கு 3 அப்படின்னா நம்மளுக்கு பி போர்டில் இன்றைக்கி ரிசல்ட் வந்து 7 அப்படிங்கும்போது 9க்கு 3னா 7க்கு 1. ஓகேவா? அதே மாதிரி இந்த இடத்துல 3க்கு 9 கொண்டு வந்துட்டான். நான் கடைசியாக அடித்த ரிசல்ட்டை வந்து ஒரு தடவை நான் இன்றைக்கி பார்த்துக்கிறேன். ஏன்னா நம்ம பெண்டிங் நம்பரு இதில் வராத நம்பர்னு நான் கணக்கு எடுத்தால் அவன் என்ன பண்ணுறான்னா கூட்டல் கழித்தலாக வைக்கிறான். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் திரும்ப சொல்கிறேன், வெற்றி தோல்வி ஒரு பக்கம் இருந்தாலும் அவன் என்ன மாதிரி அடிக்கிறான் அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு கண்டிப்பாக நம்ம யோசிச்சே ஆகணும். 9க்கு 3 அப்படிங்கும்போது 7க்கு 1 பி போர்டில். சி போர்டில் 3க்கு 9. 3க்கு 9ன்னா நம்மளுக்கு 4க்கு 0. ஓகேவா? அப்படிங்கும்போது என் கணக்கில் 510 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செட்டு வருது. உங்கள் கணக்கில் வந்தால் நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம். இது வந்து ரிசல்ட் மெத்தடு. ஓகேவா? இன்றைக்கி இவன் அடித்தது மிஷின் நம்பருக்கும் கிடையாது, பழைய ரிசல்ட்டும் கிடையாது. வந்த நம்பருக்கு அப்படியே கூட்டல் கழித்தல் அப்படியே ஏற்றி இறக்கி பவரு, ஏற்று இறக்கு பவரு முடிச்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி வச்சுட்டான். அதாவது என்ன பண்ணிட்டான்னா நம்மளுக்கு வந்து டி போர்டில் வந்து கூட்டிட்டான், ஏ போர்டில் வந்து கழிச்சிட்டான், பி போர்டில் வந்து அதே நம்பரை இறக்கிட்டான், சி போர்டில் பவர் நம்பரை இறக்கிட்டான் அப்படிங்கிற மாதிரி நம்ம கணக்கில் இருக்குது. சரி, என்னை பொறுத்த வரைக்கும் நான் இப்போதைக்கு கொடுக்கறது உங்களுக்கு 510. இதுக்கு எதுக்குன்னா 474க்கு 510 இப்படி காமிக்க. 4க்கு 5, 7க்கு 1, 4க்கு 0 உங்கள் கணக்கில் வந்து எடுத்துங்க. சரி, இதுக்கு அடுத்தபடியாக ஒரு சில நண்பர்கள் இங்கேயே சொல்லுவாங்க, ஓகே இங்கே பாரு நண்பா, இங்கேயே 4 இருக்குது, 7 இருக்குது, அப்படிங்கும்போது இங்கே 5 இருக்குது, அப்படிங்கும்போது இங்கே என்ன 5, 6, 5 அப்படிங்கும்போது 564 எது வருமோ அப்படிங்கிற மாதிரி ஒரு கணக்கு வரும். இல்லை ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா அப்படியே வரிசையாக இங்கேருந்து இப்படி கணக்கு பண்ணுவாங்க. ஏன்னா இப்போ ஒரு நாளும் ஒரு மாதிரி ஆடுறாங்க, அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணிட்டு தான் இருக்கணும். சரிங்களா? சரி, 474. சரி, கடைசியாக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு காரணியாலையும் 793. அதுக்கு முன்னாடி நாள் ரிசல்ட்டில் வந்து காரணியால் 521. ஓகேவா? நான் இந்த மாதத்தையே ஓரளவுக்கு பரட்டி எடுக்கிறேன், வேறு ஒன்றும் கிடையாது. அப்படிங்கும்போது இவன் நாளைக்கு எப்படி கொண்டு வருவான் அப்படின்னு பார்த்தா, இது கடைசியாக அடித்தது காரணியா கக்ஸியா, இதுவும் கடைசியாக அடித்தது காரணியா கக்ஸியா. அப்படிங்கும்போது 639 இங்கே அடிச்சிருக்கான். அதே மாதிரி இங்கே நம்மளுக்கு மாப்பிள்ள 995 இங்கே தானே நண்பர்களே நான் ரொம்ப வருத்தப்பட்டேன். 995க்கு 996 வச்சுட்டான். சாரி, 994 எடுத்தேன், 995ன்னு சொல்லிட்டு வச்சுட்டான். அது மாதிரி ரொம்ப வருத்தத்தக்க விஷயமாக கொண்டு வந்து கொடுத்துட்டான். சரி, இப்போ 474 அப்படின்னு கணக்கெடுக்கும்போது நம்மளுக்கு வந்து 474 அப்படிங்கும்போது 510 ஒரே ஒரு செட்டு என் கணக்கில் வருது. அப்படி இவன் வந்தால் எனக்கு வந்து அந்த பெண்டிங் நம்பராக நான் ஏற்கனவே சொன்னதுபடி 3 வரலாம். ஓகேவா? அதே மாதிரி 7க்கு டைரக்ட் பவர் 4 வரலாம். அதே மாதிரி 4க்கு 7 347 உங்கள் கணக்கில் வந்தால் எடுத்துங்க. நான் திரும்ப சொல்கிறேன், நான் கம்மியாக தான் கொடுப்பேன் என்றைக்குமே. ஓகேவா? இப்படி இருக்கும்போது 347ன்னு சொல்லிட்டு ஒரு கணக்கு வருது. எப்படின்னா இந்த 74 வந்து ஒரு வேளை இப்படி பரண்டு கூட வரலாம் நண்பர்களே, சொல்ல முடியாது. இந்த வந்து 7ம் 4ம் அப்படியே பரண்டு பிசியில் 47ஆக வரலாம். ஓகேவா? ஏ போர்டில் 4க்கு -1 அப்படி சொல்லிட்டு 347ஆக வரலாம். இது என் கணக்கில் வருது, உங்கள் கணக்கில் இருந்தாலும் எடுத்துங்க. சரியா? சரி, இப்போ இதுக்கு அடுத்த கட்டமாக நான் திரும்பவும் சொல்கிறேன், பழைய ரிசல்ட் அப்படியே காப்பி பண்ணி அதை பெரட்டி அதை உருட்டி வாய்ப்பே இல்லை. இவன் இப்போ ஆடுற ஆட்டமே வேறு, அதை நல்லா புரிஞ்சுக்குங்க. இப்போ இவன் ஆடக்கூடிய ஆட்டம் வேறை. ஒரு நாளும் ரொம்ப கவனமாக தான் இவன் விளாண்டுட்ருக்கான் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி நம்மளும் கவனமாக தான் விளாடணும். இது மட்டும் என்னுடைய அறிவுரை. உங்களோட மனசில் அது எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துங்க. ஓகேவா? சரி, ஓகே. இப்போ இதுக்கு அடுத்தபடியாக இவன் 474க்கு என்ன வைப்பான் அப்படிங்கிற பார்த்தா, நான் பெண்டிங் சார்ட்டை பார்த்துட்டேன், மிஷின் நம்பரை பார்த்துட்டேன், நான் வந்து இதுக்கு போன வருஷத்தை பார்த்துட்டேன், 2015 பார்த்துட்டேன், எங்கே வேணாலும் பாருங்கள் நண்பர்களே. ஆனால் நான் திரும்ப சொல்கிறேன், சவால் விட்ட நான் சொல்கிறேன்,
இவன் ஒரு நாளும் ஒரு மாதிரி அடிக்கிறான். எதிர்பாராதது எதிர்பாருங்கங்கிற மாதிரி அடிக்கிறான். அப்படிங்கும்போது நான் இன்னொரு விஷயத்த உங்கள்கிட்ட சொல்ல விரும்புகிறேன். 474க்கு இவன் ஒரு வேளை 4க்கு 8, 7க்கு 5, 4க்கு 8 அப்படி சொல்லிட்டு ஒரு வேளை 858ன்னு சொல்லிட்டு இவன் கொண்டு வந்தெல்லாம் வரலாம். நான் திரும்பவும் சொல்கிறேன், நான் கம்மியாக தான் கொடுப்பேன் செட்டு. மிஷின் நம்பரை வரும்போது எனக்கு எது ஓரளவுக்கு ஏதாச்சும் மாற்றங்கள் இருந்தால் நான் வந்து அதை எடுத்துக்குவேன், அவ்வளோதான். ஓகேவா? சரி, நான் டார்கெட் பண்ணக்கூடிய நம்பர் இங்கே 1ஆம் தேதி 474 அப்படிங்கும்போது நான் இந்த இடத்துல வந்து 4க்கு 8, 7க்கு 5, திருப்பி 4க்கு 8 அப்படின்னு சொல்லிட்டு 858. அதே மாதிரி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 4க்கு 0, அதே மாதிரி 7க்கு 6, திரும்பி 4க்கு 0, 060858. அவ்வளோதான் நண்பர்களே, வேலை முடிஞ்சு. இதுக்கப்புறம் உங்களுக்கு நான் போட்டு குழப்பிக்க விரும்பலை, அவ்வளோதான். சரியா? உங்கள் கணக்கில் வந்தால் மட்டும் எடுத்துங்க. சரி, நான் ஃபைனலாக உங்களுக்கு நான் சொல்லக்கூடியது ஒரே ஒரு விஷயம் என்னவென்றால், இந்த இடத்துல நான் தெளிவாக கொடுத்துட்றேன். நான் அதையே கொடுக்கல. ஏபிசியை பொறுத்த வரைக்கும் 510, 347, 858, 060 இவ்வளோ தான் நான் கொடுக்குறது. சாரி, வேறு ஒன்றும் இல்லை. உங்கள் கணக்கில் வந்தால் நீங்கள் எடுத்துக்கலாம், வேறு ஒன்றும் இல்லை. சரியா? ஏன்னா ஒரு சில நாள் அப்படியே ரிசல்ட்லேருந்து அப்படியே அந்த பேட்டர்ன் எடுத்து அப்படியே மாற்றி வைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது, அவ்வளோதான். சரி, இதுக்கு அடுத்த கட்டமாக நம்மளுக்கு ஏவி ஏசிபிசியில் என்ன வரும் அப்படிங்கிறத பார்த்தா எனக்கு தெரிஞ்சு நாளைக்கு டபுள்ஸ் கண்டிப்பாக இருக்குது. அது ஏசியில் வர்ற மாதிரி எனக்கு தெரியுது. 88,0,0,60. அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து 37, 50, 34 இவ்வளோ தான். ஆள்பட பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக 8-0 கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது. சும்மா ஏதாச்சும் கதை சொல்லாதரா அப்படிங்கிற மாதிரிங்களா? ஓகே, அதுக்கும் ஒரு தடவை 5 போடு. எதுவாக இருந்தாலும் இதில் விட்டதை அதில் பிடி, அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. சரிங்களா? அனைவரும் வெற்றி பெற நம்மளுடைய சேனல் சார்பாக வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி நீங்கள் வந்து வாட்ஸ்அப்பில் நம்மளுக்கு வந்து மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ண விருப்பம் இருக்கிற நண்பர்கள் இந்த நம்பருக்கு நீங்கள் வந்து ஹாய் மெசேஜ் அனுப்புங்க. அதுவும் 2 to 2.5 அனுப்புங்க, பார்த்துக்கலாம். சரியா? கண்டிப்பாக லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. இவ்வளோ தான் விஷயம், வேறு ஒன்றும் இல்லை. உள்ளதை உள்ளபடி கண்டிப்பாக சொல்லுவேன். ஒன்றும் ஒளிவு முறையெல்லாம் ஒன்றுமே இல்லை. ஒரு நாள் மிஷின் நம்பரில் வைக்கலாம், ஒரு நாள் பார்த்தீங்கன்னா அந்த ரிசல்ட்டு கணிப்பில் வரலாம். இன்னொரு நாள் பார்த்தீங்கன்னா 2 மணிக்கு ரிசல்ட் ஒன்று 2 மணிக்கு சொல்லிட்டு கெஸ்ஸிங் டைம்னு ஒன்று வைப்பான். அதுலேருந்து பார்த்தீங்கன்னா அதுலேருந்து ஒரு நாள் வரும். இது எப்படி எங்கே நடக்குன்னு சொல்ல முடியாது. நம்ம நேற்று டேரெக்டாக பிசியில் பாஸ் பண்ணோம், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அது அப்படியே மாறிடுச்சு. அப்படிங்கும்போது நாளைக்கு பார்த்தீங்கன்னா அப்படியே ஓகே ஆகும். இதுதான் இயற்கை. அதனால் இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு நம்ம சொல்கிற விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு ஓகே அப்படிங்கிறப்ப அந்த லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். திரும்ப அடுத்த வீடியோவில் ஒரு சூப்பரான வெற்றியோட கண்டிப்பாக உங்களை நான் சந்திக்கிறேன். நாளைக்கு இவன் என்ன பண்ணுவான் அப்படின்னு பார்த்தா பவருக்கு திரும்பி வந்து தான் ஆகணும். கண்டிப்பாக அவன் வருவான், இது மட்டும் எனக்கு நல்லா தெரியுது. இன்றைக்கி அப்படியே கூட்டல் கழித்தில் அப்படியே வச்ச எந்தெந்த போர்டில் என்னென்ன மாதிரி வச்சானோ நாளைக்கு கண்டிப்பாக என்ன பண்ணுவான்னா கூட்டல் கழித்தல் இருக்க தான் செய்யும். ஆனாலும் பவர் நம்பருக்கு இவன் நிறைய வாய்ப்புகள் வைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் மறக்காமல் நம்ம கொடுத்த கணிப்பை நீங்கள் பாருங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சரியா? திரும்ப அடுத்த வீடியோவில் ஒரு சூப்பரான வெற்றியோட கண்டிப்பாக நான் உங்களை திரும்ப சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். உங்களுடைய ஆதரவு மென்மேலும் பெருகட்டும். ஓகேவா?